திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நீங்கள் பார்ப்பதெல்லாம் உங்களுக்குள் ஓர் எதிரொலியை ஏற்படுத்திவிடும். ஆழ்ந்த பொருளில் நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதுவாக ஆகிவிடுவீர்கள். புத்தர் சிலைகள் எல்லாமே மற்றவர் இதயங்களில் கருணையை ஏற்படுத்தத்தான். அதுதான் அவரது உள்ளார்ந்த செய்தி. உங்களிடம் கருணை இருந்தால் நீங்கள் எல்லாம் பெற்றவர் என்று புத்தர் கூறினார். கருணை என்றால் என்ன? அது அன்பு அன்று. அன்பு வரும் போகும், கருணை வந்தால் போகாது. மற்றவரிடம் ஏதாவது ஒன்றை எதிர்பார்க்கும் நுட்பமான ஆசை அன்பில் மறைந்திருக்கிறது. ஆனால் கருணையில் கொடுப்பதற்கு யாரிடமும் எதுவும் இல்லை என்ற விழிப்புணர்வு அடங்கியிருக்கிறது. கருணையில் வேண்டிப் பெறும் எண்ணம் இல்லை. அந்த நிலையில் கொடுப்பதற்கான ஆசை கூட எழுவதில்லை. கருணையால் இதயத்தின் எல்லா வாசல்களும் திறந்து கொள்ளும். இயல்பாகவே ஏதாவது ஒன்றை அது விநியோகிக்க ஆரம்பித்துவிடும். நீங்கள் தியானம் செய்தாலும் வழிபாடு நடத்தினாலும் எவ்வித அமைதியை பெறுகிறீர்களோ அதை உடனே மற்றவருக்கு வழங்கி விடுங்கள் என்று புத்தர் கூறியிருக்கின்றார். ஒரு கணம் கூட அதை சொந்தத்திற்காக வைத்துக் கொள்ளாதீர்கள். அப்படி செய்தால் நீங்கள் சமயவாதியே அல்ல. தியானத்தின் பிறகு உங்களிடம் நிறைய மகிழ்ச்சி ஏற்பட்டால் தேவைப்பட்டவர்களுக்கு வழங்கி விடுங்கள். உங்கள் இதய வாசல்கள் திறந்து கொள்ளட்டும். மகிழ்ச்சியெல்லாம் தேவையானவர்களை நோக்கி பாயட்டும். மலையிலிருந்து கீழே பாய்ந்து வரும் தண்ணீர் போல என்றார் அவர். மாபெரும் கருணையே இறுதி விடுதலை என்றார் புத்தர். அதனால்தான் புத்தர் சிலைகள் கருணை வடிவில் உருவாக்கப்பட்டன. அந்த சிலைகளின் முன்னால் அமர்ந்து வழிபடும் ஒருவர் அவரது கருணையின் ஒத்த அதிர்வை தமக்குள் பெறுவார். ஆனால் புத்தர் சிலையை எவ்வாறு வழிபட வேண்டும்? உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக ஒரு சான்று. புத்தர் சிலையை வழிபட வேண்டுமானால் வழிபாட்டின் மையம் இதயமாக இருக்க வேண்டும். இது விளங்காவிட்டால் புத்தர் சிலையை புரிந்து கொள்ளவே முடியாது. ஏனென்றால் அதன் முக்கிய நோக்கமே உங்களுக்குள் கருணையை உருவாக்குவதுதான். கருணையின் மையம் இதயம்தான். அதனால் புத்தரை வழிபடுகையில் நமது விழிப்புணர்வு அவரது இதயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஒரு பக்கம் அவரது இதயத்தின் மேலும் மறுபக்கம் நமது இதயத்தின் மேலும் இரண்டு இதயங்களும் ஒரே தாளகதியில் துடிக்கும். ஆழத்திற்குள் நீங்கள் பாய்ந்து விட வேண்டும். உங்கள் இதயத்திற்கும் புத்தர் சிலைக்கும் இடையில் ஒரு கயிறு பிணைக்கப்பட்டிருப்பதை உணரும் நேரம் ஒன்று வரும். உணர்வது மட்டுமல்ல, அந்த சிலையின் இதயம் துடிப்பதை உங்கள் திறந்த கண்களால் பார்க்கலாம். அது நிகழும் போது அந்த சிலைக்கு உயிர் வந்து விடுவதையும் உணரலாம். இல்லாவிட்டால் அதற்கு உயிர்தான் ஏது? அதை வழிபடுவதில்தான் என்ன அர்த்தம்? உங்கள் இதய துடிப்பிற்கு ஏற்ப சரியான முறையில் தியானம் செய்தால் புத்தர் சிலையின் இதயம் துடிக்கும். இருவர் இதயத்திற்கும் ஓர் உறவு நிலை பெறும். கண்ணாடியில் உங்கள் முகம் பிரதிபலிப்பது போலவே உங்கள் இதயம் புத்தர் இதயத்தோடு இணைந்து துடிக்கும். உங்கள் இதயம் துடிப்பதை எப்போதாவது கண்ணாடியில் பார்த்திருக்கிறீர்களா? கண்ணாடி வெறும் கண்ணாடிதான். அதன் முன்னால் தோன்றும் எல்லா அசைவுகளையும் அது அப்படியே வெளிப்படுத்தும் என்று நீங்கள் கூறலாம். ஓர் ஆழமான சமய அடிப்படையில் சிலையும் ஒரு கண்ணாடிதான். அதனால் உங்கள் இதயமும் சிலையின் இதயமும் ஒன்று போல துடிக்கின்றன. இது நிகழும் வரை அந்த சிலை ஒரு கல்தான். அதற்குள் உயிர் ஏற்றப்படவில்லை என்று பொருள். புத்தர் சிலையை வழிபட நிலைபெறும் மையம் இதயமாகத்தான் இருக்க முடியும் என்ற இந்த ஓஷோ அவர்களின் பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.